வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட்சி சொல்லகராதி கொண்டு போகலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் இது பார்ட் 1 வீடியோ. ஓகேவா? நம்ம பேட்சும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். பேட்ச் சேர விருப்பம் இருக்கவங்களும் இது ஒரு டெமோ கிளாஸாக பார்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி இவ்வளோ இருக்கு, எப்படி முடிக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி. நம்ம ரொம்ப எளிமையாக இமேஜ் வச்சு உங்களை மைண்டில் ஸ்டோர் பண்ண வைப்பேன். ஒரு ரூட் வேர்டு வச்சே உங்க 4, 5, 10 அந்த மாதிரி படிக்க வச்சு நான் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்படி ட்ரை பண்ணி நான் கொண்டு போயிடுவேன். ஓகேவா? இது ஒரு டெமோ பேஜா வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் 1 to 4 பேஜ் ஆட்சி சொல்லகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா நான் நடத்தினது இருக்கும். ஓகேவா? 1 to 4 பேஜ் ஒரே பிடிஎஃப்ல ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அபேண்டன் அப்படின்னா, இப்போ நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு அரண்மனை இருக்கும், பாலடைஞ்ச அரண்மனை, பேய் வீடுன்னு கூட சொல்லுவோம். அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பாலடைஞ்சு கிடக்கும். அதைத்தான் அபேண்டன் சொல்றோம். பக்கத்துலயே நான் இமேஜ் வச்சிருக்கேன், நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ அபேண்டன் அப்படின்னாவே அந்த கைவிடப்பட்ட வீடு, விட்டு வீடுனா விட்டு வச்சது, அப்படியே பாலடைஞ்சு கிடந்தது தான் சொல்ல வராங்க. ஒரே மீனிங்ல தான் வரும். நான் இந்த சொன்ன இந்த இமேஜுக்கு நான் என்ன வார்த்தையை சொல்ல வரணும் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. அதே தான் திரும்ப வரும். ஊருக்கு ஒதுக்குறமா பாலடைஞ்சு கிடக்கும், அந்த இடம் தான் பாலடைஞ்ச பங்களா தான் அபேண்டன் சொல்லுவோம். அபேண்டட் டேங்க் அப்படின்னா, அபேண்டட்னாவே பாலடைஞ்சு கிடக்குது, டேங்க்னா குளம். ஓகே, இது பாருங்க, அபேண்டனி அப்படின்னாவே கைவிடப்பட்டது, பாலடைஞ்சது, கைவிடப்பட்டவர். அபேண்டனர் அப்படின்னா உரிமை விடுவோர், அதான் யூஸ் பண்ணாம விட்டுட்டு போறது. உரிமையா இருக்கிற அந்த ஒரு வீட்டை யூஸ் பண்ணாம விட்டுட்டு போறது. எல்லாம் ஒரே மீனிங்ல தான் வரும். ஒரு வார்த்தை உள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. கைவிடப்பட்டது, பாலடைஞ்சது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே திரும்ப வரும். ஈஸியா மைண்ட்ல ஏத்திக்கலாம். அபேண்டனிங்னா கைவிடுதல், கை விட்டுட்டு போனது. அபேண்டன்மெண்ட் அப்படின்னா கைவிடல், துறந்து விடல், துறப்பு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே மீனிங் தான் வரும். அடுத்து அபேண்ட்மெண்ட் அப்படின்னா, பாருங்க, ரெவன்யூன்னு இருக்கு. ரெவன்யூனா வருவாயின்னு வந்துடும். அபேண்ட்மெண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? கைவிட்டது, பாலடைஞ்சது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த 2 மீனிங் தான் வரும். கைவிட்டது, பாலடைஞ்சது, இப்படிதான் வரும். இப்போ நான் அபேண்டன்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு 1 2 3 4 5 6 7 7 வார்த்தையை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்படிதான் நம்ம கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு வார்த்தை நீங்க கைவிட்டதுங்கிறது இந்த இமேஜ் வச்சு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். மீதி எல்லாம் நான் கொண்டு வந்துருவேன். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அபேட் அப்படின்னா ரேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த கடைக்கு போனாலும் ரேட்டை குறைன்னு சொல்லுவோம். அப்போ அபேட்னா ரேட்டை குறைச்சு கொடுங்கன்னு சொல்லுவோம். அதை வச்சுதான் நம்ம ஷார்ட் கட். பாருங்க, அபேட்னா ரேட்டுன்னு சொல்லியிருக்கேன். ரேட்டுனாவே என்ன? ரேட்டை குறைன்னு சொல்லுவோம். அப்போ குறைக்கிறது. இந்த ஒரே வார்த்தை மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சு போறீங்க. அபேட்னா ரேட்னா குறைக்கிறது. அந்த மீனிங்லயே திரும்ப வரும். குறைக்கிறது என்ன? தள்ளுபடி பண்றது. குறைக்கிறதுனா என்ன? கழிக்கிறது. அப்ப இது 3மே வந்துருச்சா? அடுத்து விளக்குறது, அமௌண்ட்டை விலக்கி கொடுக்குறது, ரெடியூஸ் பண்றது, அப்ப விலக்கி வை, எல்லாமே வந்துடும். ஓகேவா? அபேட்னாவே ரேட்னா கழிக்கிறது, குறைக்கிறது, அப்படியே தான் வருது பாருங்க. தள்ளுபடி, கட்டுப்படுத்துறது, வேலையை கட்டுப்படுத்துறது, தள்ளுபடி பண்றது, எல்லாமே ஒரே மீனிங். ஒரு வார்த்தையை ஞாபகம் போறீங்க, அவ்வளவுதான். சிம்பிள் ஆக்கிடுவேன். 10 வார்த்தை இருக்கிற இடத்துல ஒரே வார்த்தையை சுருக்கி அந்த ஒரு வார்த்தைக்குள்ள உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். அபேட்மெண்ட் அப்படின்னா, அபேட்னாவே ரேட்டுன்னு சொல்லி ரேட்டை குறைன்னு சொல்லுவாங்க. செலவை குறை. சார்ஜ்னா என்னங்க? சார்ஜஸ் அப்படின்னா கட்டணம்னு வரும். சார்ஜஸ் அப்படின்னா செலவுன்னு வரும். சார்ஜ் பண்றாங்க, செலவு, சார்ஜ் ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளவு சார்ஜ் பண்ணிட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப கட்டணம்னு வரும். இந்த குறைப்புங்கிற வேர்டு மட்டும் இதை நம்மளுக்கு மீன் பண்ணி வரும். ஓகேவா? பாருங்க, அபேட்மெண்ட்னாவே என்ன சொல்லுங்க? பேட்னா ரேட்னா ரேட்டை குறை, அவ்வளவுதான். டியூட்டின்னு என்ன? வரி. இப்போ நம்ம கவர்மெண்ட் டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கட்டணும்? அரசாங்கத்துக்கு வரி கட்டணுமா அப்படின்னு ஞாபகம். டியூட்டினா வரி கட்டணும். அடுத்து அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மணி. பர்ச்சேஸ்னா என்னங்க? கொள்முதல் பண்றது. மணினா என்ன? பணம். திரும்ப பாருங்க, இந்த அபேட்டுங்கிற வேர்டு அந்த குறைப்புங்கிற மீனிங்ல தான் வரும். பேட்னா ரேட்டை குறை அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி அபேட்னா குறைப்பு. ரெண்ட்னா என்னங்க? வாடகைன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ரெண்ட்னா வாடகை நம்ம சரியா கொடுக்கலன்னா அந்த ஓனர் என்ன பண்ணுவாரு? நம்ம மேல வழக்கு போட்டுருவாரு. வழக்குனா வழக்கழிவு, வழக்கறுத்தல், வளனே வருது பாருங்க. வழக்கு போட்டுருவாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. நான் இதுக்கும் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து அபேட்டர் அப்படின்னா விலக்குபவர். இதுவும் அது பேட்னா ரேட்னா விலக்கி கொடுக்கறது, கழிச்சு கொடுக்கறது, தள்ளுபடி. இந்த 2 3 ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். டக்குன்னு படிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஒரு சொல்ல வச்சு 1 2 3 4 5 6 7 7 படிச்சிட்டோம். இப்போ டோட்டலா 14 படிச்சிட்டோம் பாருங்க. இவ்வளவுதான், 2 இமேஜ். அதுக்கு பாலடைஞ்சது, கைவிட்டது. இதுக்கு ரேட்டை குறை, அவ்வளவுதான், முடிஞ்சு. சுருக்கிட்டேன், வேலையே முடிஞ்சு. டக்குன்னு போயிடலாங்க. எதையுமே நம்ம பாக்குற விதம் தான். இது பாருங்க, நம்ம டாமினோஸ் பீஸா. இந்த டாமினோஸ் பீஸாவை நமக்கு தெரியும், நம்ம சாப்பிட்டுருப்போம். ஓகேவா? இதை வச்சுதான் ஷார்ட்கட். இதை பாத்துக்குங்க. பாருங்க, டாமினல் இருக்கா? இந்த டாமினல்னாவே இந்த டாமினோஸ் பீஸாவை ஞாபகம். டாமினோஸ் பீஸாவை ஞாபகம். டாமினோஸ் பீஸா. சில பேருக்கு தெரியும் அப்டாமினல்னா வயிறுன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிறக்காக நாம இப்படி கொண்டு வந்திருக்கோம். சில பேர் நல்லா தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு புரியறக்காக இதுக்கும் நான் ஷார்ட்கட் சொல்றேன். ஓகேவா? டாமினோஸ் ஞாபகம். டாமினல்னா டாமினாஸ். இந்த டாமினோஸ் பீஸா எதுக்கு சாப்பிடுவோம்? வயிற்றுக்கு தான் சாப்பிடுவோம். அப்போ வயிறு, டாமினல் வந்தாவே வயிறு. இங்கே டாமினல் வந்துச்சு, வயிறு. இங்கே டாமினல் வந்துச்சு, வயிறு.
இதுவும் வயிறு தான், இதுவும் வயிறு தான். ஓகேவா? இதுக்கப்புறம் இதுக்கு வர இந்த இணை வேர்ட்ஸுக்கு மட்டும் நம்ம சொன்னா போதும். ஓகேவா? கிராம்ப்னா பிடிப்பு, கிராம்ப் பிடிச்சிருச்சு, மசில் பிடிச்சிருச்சு, மசில் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிப்பு. ப்ரெஷர்னா என்னங்க? அழுத்தம். ரெஸ்பிரேஷன் என்னங்க? ரெஸ்பிரேஷன் மூச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ரிப்னா உடம்புல இருக்கிற ரிப்புன்னு சொல்லுவோம், எலும்பு. இல்லைன்னா ரிப்பர், ரிப்புன்னு ஞாபகம். ரெஸ்ட் இன் பீஸ். யாராவது செத்து போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க எலும்பெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ ரிப்பர், ரிப்பு ஞாபகிச்சுட்டு அவங்க செத்து போயிட்டு எலும்பெல்லாம் வெளியே வந்துடும், எலும்பு அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாம். அப்புறம் வெயின். வெயின்னா சிறை. இது எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கும் சொல்றேன். அவனை பிடிச்சி சிறையில வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெய், அவனை சிறையில வெய் அப்படின்னு சொல்றாங்க, ஞாபகிச்சுங்க. வால் அப்படின்னா சுவர். ஓகே, இதுவும் பாருங்க அதே மாதிரிதான். 1 2 3 4 5 6, 6 ஒரே வார்த்தை தான். அந்த டாமினோஸ் பீஸா ஒரு இமேஜ் வச்சு இந்த 6 வார்த்தையை நான் இப்போ முடிச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போற வார்த்தை அபைடு. அபைடு, அபைடு அப்படின்னா நீங்க என்ன ஞாபகிச்சுங்க? ரைடு அப்படின்னு ஞாபகிச்சுங்க. அபைடு, ரைடு. இப்போ பசங்களாம் சேர்ந்து ரைடு போவோமா? ரைடு போனா என்ன பண்ணுவாங்க? இப்ப லடாக் போலான்னு சொல்லி ரைடு போனா எல்லாரும் வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணியே போவாங்க. ஒருத்தர் ஃபாலோ பண்ணினா ஒருத்தர் பின்பற்றியே போவாங்க. பின்பற்றி போறாங்கன்னா கடைபிடிக்கிறதுன்னு அர்த்தமா? பின்பற்றி போறது, கடைபிடிச்சு போறது. அப்புறம் எல்லாரும் லைனா ஒரே மாதிரி நிலையா போவாங்க. ஒரே டிஸ்டன்ஸ் வச்சு 4 பேர் போறாங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படியே ஒரே டிஸ்டன்ஸ்ல அப்படியே நிலையா போயிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அது ஒண்ணு. அவ்வளவுதான். 3 தான். அப்ப இதுனா ரைடு. ரைடுனா லடாக்ல ரைடு போறாங்கன்னு ஞாபகம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் அப்படியே பின்பற்றி வந்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? பின்பற்றி போறாங்க. அப்புறம் பின்பற்றி போறதுக்கு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? கடைபிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கடைபிடிக்கிறது. அப்புறம் ஒரே மாதிரி நிலையா போவாங்க. ஒரே கேப்ல நிலையா போயிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த நீங்க ஞாபகிச்சிட்டீங்கன்னா நான் ஒரு 5 சொல்ல இப்ப தூக்கிடலாம். பாத்துங்க. பைடுனா ரைடு. ரைடுனா எப்படி போவோம்? பின்பற்றி போவோம். பின்பற்றிக்கு இன்னொன்னு கடைபிடி, நிறைவேற்று. ஏன்னா எனக்கு கடைபிடிச்சு நிறைவேற்றுன்னு சொல்லுவோமா? அப்பதான் நம்ம போய் லடாக்கு போய் சாதனை பண்ணி நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைவேற்று அப்படின்னு ஞாபகம். அப்ப பைடுனா ரைடு. ரைடுனா என்ன சொல்லுவாங்க? ரைட்ல எல்லாரும் லைனா கடைபிடிச்சு வருவாங்க. கடைபிடி, நெறிகளை கடைபிடி. இப்ப பைடிங் அப்படின்னா ரைடிங் அப்படின்னா ரைடிங், பைடிங், ரைடிங். பைடுனாவே ரைடு. அதை மட்டும் நல்லா ஞாபகம். ஓகேவா? ரைடிங்னா எல்லாரும் ஒரே மாதிரி நிலையா ஒரே கேப்ல அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அப்ப நிலையான. ஓகேவா? பைடிங், இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா என்னங்க? அக்கறைன்னு வரும். ஓகே, அக்கறை, ஆர்வம் எல்லாமே இன்ட்ரெஸ்டா தான் குறிக்கும். அப்ப பைடிங்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? பைடிங்னா நிலையா போறது. ஒரே மாதிரி நிலையா. ரைடிங் போறப்ப நிலையா போறது, நிலையான. பைடிங்லினாலும் நிலையான. அப்ப நான் ஒரு 2 கீ பாயிண்ட் தான். ஒரு 1 2 3 4 5 இந்த 5 வார்த்தைய பைடு, ரைடுன்னு வச்சு பைக்ல ரைடு போறது வந்து ஒரே மாதிரி கடைபிடிச்சு ஒரே மாதிரி பின்பற்றி போவாங்க, நிலையா போவாங்க. இந்த 2 வார்த்தையை வச்சு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 5 வேர்டு. ஓகே, இது நான் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் என் கலைச்சொல் வீடியோல போட்டிருப்பேன். இது இங்கேயும் வந்திருக்கு. அப்ளேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி தான் பார்க்க போறோம். அப்ளேஷன் ஜோன் ஞாபகம். அப்ளேஷன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கான்செப்டா சொல்லிடுறேன். ஓகேவா? ஒரு பனிக்கட்டியா இருந்து உருகி, ஐஸ், அந்த பனிக்கட்டி ஐஸா இருந்து உருகி ஆறா மாதிரி அரிச்சிட்டு போற இடத்துக்கு பேரு தான் அப்ளேஷன் சொல்லுவாங்க. அப்ளேஷன்னாவே அரிச்சிட்டு போறது, தேய்ச்சிட்டு போறது, அந்த மீனிங்லயே வரும். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? அரிச்சிட்டு போறது, அரிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அரிச்சிட்டு போறது, அந்த இடத்த தேய்ச்சிட்டு போறது, இந்த ஒரே மீனிங்ல தான் வரும். பனி இருக்கிற இடத்துல அது நடக்குங்கிறத சொல்ல வராங்க. ஓகேவா? இப்ப நான் கான்செப்ட் சொல்லிட்டேன். இது பாருங்க, அப்ளேசன் கோன்னு சொல்லியிருக்காங்க. கோன்னா கூம்பு. அப்ளேசன் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஐஸ் வந்து அரிச்சிட்டு போறதுன்னா தேய்ச்சிட்டு போறதுன்னு வரும். அப்ப தேய் கூம்புன்னு வந்துடும். ஓகே, நான் என்ன சொன்னேன்? அப்ளேசனுக்கே அரிச்சிட்டு போறோம். அப்ப அரிச்சிட்டு போறது தேய்ச்சிட்டு போறதும் வரும். அது மொத்தமா அது அந்த இடத்தையே தள்ளிட்டு போறது, தேய்ச்சிட்டு போறது, அகற்றுகிறது. அது ஒரே மீனிங்ல தான் வரும், அகற்றுதல். அடுத்து அப்ளேசன் ஜோன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? அப்ளேசன் ஜோனுக்கு நீங்க இதை இன்னும் என்னன்னு சொல்லலாம்? அப்ளேசன் ஜோன்னா பனி வந்து ஆறா மாதிரி அரிச்சிட்டு போற பகுதி தான் அப்ளேசன் ஜோன். அப்ளேசன்னா அரிச்சிட்டு போறது. எதை அரிச்சிட்டு போறது? ஜோன்னு சொல்றாங்க. அப்ப அது ஒரு பகுதி. அப்ப அப்ளேசன் ஜோன்னா இந்த பனி கட்டியா இருந்து ஆறா உருகி அரிச்சிட்டு போற இடம் அப்படின்னு அர்த்தம். நான் திருப்பவும் சொல்லிட்டேன். இப்ப இதுக்காக தான் நான் திருப்ப போய் சொன்னேன். இப்ப அப்ளேசன் ஜோன்னா பகுதி. அப்ளேசன் எங்க அரிப்பு நடக்குது? பனி ஆறா மாறுற இடத்துல அரிப்பு நடக்குது. பனி ஆற்ற அரிப்பு பகுதி. அப்ளேட்டிவ் ஆஃப் மோஷன், நீங்கட் பொருள். அப்ளேட்டிவ், அப்ளேஷன் வந்தாவே அந்த நீங்கிட்டு போறது, அரிச்சிட்டு போறது, தேய்ச்சிட்டு போறது, இதே மாதிரிதான் வரும். அப்ப நீங்கட் பொருள். இதை வச்சு நான் ஒண்ணு இந்த பனி ஆறா உருகி அரிச்சிட்டு போறதை ஒன்னே வச்சு நான் 4 கொடுத்துட்டேன். ஓகே, இதே மாதிரிதான் பாத்துக்க. நம்ம கிளாஸஸும் இதே மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? இது பாருங்க, அபேண்டன் வேர் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா? வேர்னா பேரி வேர்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த நம்மளுடைய அந்த கழிப்பறை வந்து பேரி வேர்ல வாங்கி போடுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, வேர்னா பேரி வேர், இங்கே வேர் இருக்கு. ஓகேவா? கழிப்பறை. அப்போ அது வந்து என்னங்க? கழிப்பறை அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப வேர்னா பேரிவேர் வந்து ஒரு கழிப்பறை. அப்ப கழிவு பொருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது பாருங்க, பிக்கல் இருக்கு. பிக்கல்ல நக்கல்னு ஞாபகம் வச்சுங்க. நக்கல். இது வச்சுட்டீங்கன்னா இப்ப நம்மளோட எதிரி என்ன பண்ணுவாங்க?
எதிரி நம்மள வந்து நக்கல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ பிக்கல்னா நக்கல். யாரு நக்கல் பண்ணிட்டே இருப்பா? எதிரி. அப்போ உச்சி எதிர்ப்புறம். இங்கேயும் பிக்கல்னா நக்கல். நக்கல் யார் பண்ணுவா? எதிரி பண்ணுவா. போல்னா என்னங்க? நார்த் போல், சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முனை அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ முனை. போல்னா முனைன்னு வந்துடும். ஓகே. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஏசியா கண்டம் தான் மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ அபேசியாவை ஏசியான்னு மட்டும் எடுத்துக்கங்க. ஓகேவா? ஏசியாங்கிறது மிகப்பெரிய கண்டம். அதுல நம்ம நடந்து போக முடியுமா? இப்படி சுத்தி நடந்து போக முடியுமா? நடக்க முடியாது. நடக்க இயலாமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது பாருங்க, அப்பீஸ் அப்படின்னா ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கங்க. மெலிஃபிகா மெலிஃபிகானா நெல்லிக்காய் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்ப ஆப்பிள்லயும் நெல்லிக்காயிலையும் தேன் தேன் சாப்பிட்ற அந்த தேனி வந்து உட்காந்து தேனி வந்து தேன் எடுக்கும் ஞாபகம் வச்சுங்க. அப்ப தேனி இது கவர் ஆயிரும். ஓகேவா? பேக்னா பேக் ஞாபகம் வச்சுங்க. இந்த பேக் இப்போ எல்லாம் சின்ன பசங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேக்கா எடுத்துட்டு போவாங்க. அப்போ வெளியே இருக்கவன் பார்த்தா என்ன சொல்லுவான்? 10வது படிக்கிற அளவுக்கு இவன் 5வது படிக்கிற பையனே எடுத்துட்டு போறானே பேக் அப்படின்னு சொல்லி, இவ்வளவு பெரிய பேக் இவனுக்குன்னு சொல்லி திகைச்சு பார்ப்பாங்க, வியப்பா பார்ப்பாங்க. இவ்வளவு பெரிய பேக் இந்த சின்ன பையனுக்கு தேவையான்னு சொல்லி. ஓகேவா? திகைப்பு, வியப்பு இந்த ரெண்டு வந்துடும். ஓகே. அடுத்து இது பாருங்க, அபாக்டினல். இந்த பாக்டினல் மட்டும் எடுத்துக்கங்க. அதை பாக்டீரியா ஞாபகம் வச்சுங்க. பாக்டினல்ல வந்து பாக்டீரியா ஞாபகம் வச்சுங்க. பாக்டீரியா எப்படி இருக்கும்? கொலகொலன்னு இருக்கும். அப்போ குளர் இது வந்துடும். கொலகொலன்னு இருக்குன்னா குளர்னு வந்துடும். பாதமற்ற அப்படின்னா இது பாதம்லாம் இருக்காது, வால் தான் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வால் தான் இருக்கும், பாதம் இருக்காது. பாதமற்ற, அப்போ குளர் பாதமற்றன்னு வந்துடும். ஓகே. இது பாருங்க, டயர்ன்னு இருக்கா? இந்த டயரை ஞாபகம் வச்சுங்க. இந்த டயர் ஸ்பீடா சொன்னீங்கன்னா டயர்ன்னு வரும். ஓகேவா? இப்போ காரு லாரி டயர்லாம் வந்து இந்த ஆட்டோட இந்த இறைச்சியோட தோல்ல தான் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இந்த இறைச்சியோட தோல்ல தான் பண்றாங்க. அப்போ டயர்னாவே எதுல பண்றாங்க? இறைச்சி. இந்த இறைச்சியோட தோல்ல பண்றாங்க. ஆட்டோட தோல், அதுக்கு இறைச்சின்னு சொல்லுவோமா? அப்போ இறைச்சியோட தோல்ல பண்றாங்க, இது வந்துடும். இறைச்சி கூடம். இது அபை டயர். சானிடைசேஷன் என்னங்க? சானிடைஸ் பண்றோம் அப்படிம்பாங்க, துப்புரவு. ஓகேவா? இந்த ரெண்டும் கவர் ஆயிருச்சு. ஓகே. ரெண்டு டயர் ஞாபகம் நீங்க இறைச்சி ஞாபகம் முடிச்சு. அபாட் அப்படின்னா பாட்டுன்னு ஞாபகம். அபாட்னா பாட்டு. ஓகேவா? பாட்னா என்ன? பானை. இப்போ இந்த மாதிரி இவர் வந்து மடத்தின் தலைவர் நித்யானந்தா நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி மடத்தின் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? பானை மாதிரி தலையில இப்படி கவுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம். ஷார்ட்கட்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? பேக்டர்னா டிராக்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பேக்டர்னா டிராக்டர். இப்போ இந்த டிராக்டர் ஓட்டுற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆடு மாடு எல்லாமே வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஆடு மாடு வச்சிருப்பாங்க, டிராக்டரும் வச்சிருப்பாங்க. அப்போ ஆடு மாடு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? ஆணிரை அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆடு மாடை ஆணிரை மேய்ப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிராக்டர் வச்சிருப்பாங்க, ஆடு மாடு வச்சிருப்பாங்க. ஆணிரை கவர்வோர். இப்போ நம்ம ஏலியன்னு சொல்லுவாங்க, எல்லா புனைக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வரைக்குமே நம்ம ஏலியன் இருக்கா இல்லையான்னு சொல்லி என்னங்க பண்றோம்? இன்னும் மனக்குழப்பத்துல தான் இருக்கும். அப்போ ஏலியன் இங்க வருப்பாங்க, அபெலேனியேஷன் சொல்லி. இதுல ஏலியன் மட்டும் எடுத்துங்க. ஏலியன் இருக்கா இல்லையான்னு சொல்லி இன்னும் நமக்கு மனக்குழப்பமா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது பாருங்க, அபென் ராட்னா ராத்திரி ஞாபகம் வச்சுங்க. நமக்கு ராத்திரி ஆகிற டைம்ல எப்படிங்க இருக்கும் வானம்? ராத்திரி ஆகிற டைம்ல வானம் வந்து செந்நிற அந்திவானமா இருக்கும். செந்நிற அந்திவானமா இருக்கும். ராட்னா ராத்திரி. ராத்திரியில நமக்கு வானம் வந்து செந்நிறமா அந்திவானமா காணப்படும். ஆக்சுவலா கான்செப்ட் படியே இதுதாங்க. அபென் ராட்னு நீங்க போய் டைப் பண்ணி பார்த்தாவே இதுதான் வரும். கான்செப்ட் படியே இதுதான். கான்செப்ட் படியே கொண்டு வந்துட்டு அதுலயும் உள்ள ஷார்ட்கட் வச்சு விட்டேன். அடுத்து இது பாருங்க, அபிரண்ட் பிஹேவியர் அப்படின்னு இருக்கு. இதுல ஆண்ட் மட்டும் எடுத்துங்க. இதுலயும் ஆண்ட் மட்டும் எடுத்துங்க. ஆண்ட்னா என்னங்க? எறும்பு தான் ஆண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? எறும்பு. இப்போ எறும்பு என்னங்க பண்ணும்? எல்லா எறும்பும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு எறும்பு மட்டும் என்ன ஆகும்? இப்படி டைரக்ஷன் மாறிடும், பிறல்ன்றோம் அப்படின்னு சொல்லுவோமா? எல்லாமே ஒரே மாதிரி நடந்து போயிட்டு இருக்குங்க. ஒண்ணு மட்டும் டைரக்ஷன் மாறிடும், பிறல்ன்றது அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கு? அப்ப ஆண்ட்னாவே எறும்புனாவே ஒரே மாதிரி போகாது. ஒரு சில எறும்பு பிறண்டு போயிடும், பிறல்தல். ஓகேவா? இங்க வந்து ஆண்டன் இருக்கு, இங்க வந்து பிஹேவியர் இருக்கு. பிஹேவியர்னா என்னங்க? நடத்தை. அப்ப ஆண்ட் என்னங்க ஆகுது? இந்த மாதிரி பிறண்டு போய் கோளாறு பண்ணிடுது அப்படின்னு ஞாபகம். கோளாறு. அடுத்து பாருங்க, கேக்கர்னா கேக்கு செய்யறவங்க ஞாபகம். இந்த மாதிரி கேக்கு செய்யும்போது என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி சர்க்கரை எல்லாம் தூவோம்னா தூற்றுவோம் ஞாபகம். அப்ப தூற்றுதல் ஈஸியா ஞாபகம் வந்துடும். இது பாருங்க, அஃப்டேப் அப்படின்னா டேப் ஞாபகம். இப்போ நம்ம வீட்டுல டேப் யூஸ் பண்ணுவோமா? பெருசா இருக்கும். இந்த டேப்ல என்ன ஆகும்? ஒளி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம். அப்போ ஒளி, கதிரவ ஒளி. அப்போ இது பாருங்க, கேர்டினா காடு. கார்ட்டுனா காடுன்னு வரும். ஓகேவா? காடுல தானே நமக்கு எல்லா உணவு வகையும் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம். அப்போ காடுல தான் உணவு வகை கிடைக்கும். கார்ட்டின் ஸ்பீடா சொன்னீங்கன்னா காடுன்னு வரும். காடுல தான் உணவு வகை கிடைக்கும். பிளேஸ்னா பிளேடுன்னு ஞாபகம். ஓகேவா? பிளேடு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம என்ன பண்ணுவோம்? பிளேடு வச்சு ஷேவ் எல்லாம் பண்ணி மூஞ்சி அப்படி சுடர் விடுற மாதிரி வச்சுப்போம் அப்படின்னு ஞாபகம். இது பாருங்க, இதை ரெண்டா பிரிச்சுக்குங்க.
இது வந்து அப்லெப்டிகலின்னு இருக்கு. இது வந்து லெப்ட் கல்லு அப்படின்னு, இது வந்து கல்லுன்னு ஞாபகிச்சுங்க. லெப்டி கல்லின்னு இருக்கு, கல்லுன்னு ஞாபகிச்சுங்க. இது லெப்ட்ன்னு இருக்கு, லெஃப்ட்ன்னு ஞாபகிச்சுங்க. ஓகேவா? அப்ப நான் சொல்றது மட்டும் கவனிங்க. லெஃப்ட் கண்ணுல கல்லு விழுந்து பார்க்க முடியாம போயிருச்சு. அப்ப பார்க்கப்படாதன்னு வந்துடும். இப்ப இது வரைக்கும் நான் இமேஜ் வச்சு எனக்கு என்னெல்லாம் இமேஜ் கொண்டு வர முடியுமோ அதுக்கெல்லாம் நான் இமேஜ் கொண்டு வந்து நான் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து வரதுக்கெல்லாம் நான் டைரக்டா ஷார்ட்கட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? இமேஜ் இருக்கிறதுக்கு இமேஜ் இல்லாததுக்கு ஷார்ட்கட்டும் சொல்லுவேன். ஏன்னு இருக்கு பாருங்க. ஏன்னா ஒரு, ஏன்னா ஓர் அப்படின்னு எண்ணு சேர்ந்து வர்றதுனால புள்ளி வச்சு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து பேட்டரினா என்னங்க? மின்கலம்னு சொல்லுவோம். ஏன்னா குறைவழுத்த மின்கலம் அப்படின்னு அர்த்தம். ஃபியூ ஒரு சில அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஒரு சில லிட்டில்னா என்னங்க? குறைவானது, கொஞ்சமா. லிட்டில் அப்படின்னு சொல்லுவோம், குறைவான, கொஞ்சமான. வன்னுனா என்னங்க? வன் நான் தாண்டா நம்பர் ஒன், நான் தான் முதல் தரம் அப்படின்னு சொல்லுவோமா? வன்னுனா முதல் தரம், அப்போ முதல் தரம். இது பாருங்க, வயல் அப்படின்னா சிறிது நேரம். இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இல்லைன்னா வயல்னா வயக்காட்டு, வயல்னு ஞாபகம். வயல்ல என்ன பண்ணுவோம்? சிறிது நேரம் பஸ் வர காத்துட்டு இருப்போம் அப்படின்னு ஞாபகம். அப்ப சிறிது நேரம் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இது பாருங்க, ஏடி அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கிமு அப்படின்னு சொல்லுவோமா? இதுல கிபி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னங்க? ஏடின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது. அன்னோ டாமினி கிறிஸ்துவுக்கும் பின் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஏஎம் பிஎம்னு சொல்லுவோமா? ஏஎம்னா என்னங்க? முற்பகல் அப்படின்னு சொல்லுவோமா? முற்பகல். இதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கணும். ஆன்டி மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து ஏடிஆர்னா எஸ்டிஆர் ஞாபகம், நம்ம சிம்பு அப்படின்னு ஞாபகம். இப்போ நம்ம சிம்பு மேல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க? அவர் தப்பு பண்றாருன்னு சொல்லி அவர் மேல வந்து நடவடிக்கை எடுத்தாங்களா? நடவடிக்கை எடுத்தாங்க. ரெட் கார்டு கொடுத்து நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம். அப்போ நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ ஏடிஆர்னா ஃபுல் ஃபார்ம் பாத்துங்க, ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். அப்போ நடவடிக்கை எடுத்தாங்க எஸ்டிஆர் மேல. ஓகேவா? நடவடிக்கை. அப்ப ரைமிங்கா வரும் பாருங்க. நடவடிக்கை, அறிக்கை, செயலறிக்கை அப்படின்னு வந்துடும். ஓகே. அடுத்து பாருங்க, ஆதார் கார்டுனா என்னங்க? நம்மளுடைய சான்றட்டை, நம்மளோட ப்ரூஃப் அதுதான். அப்போ சான்றட்டை. அடுத்து ஏபி இன்டெஸ்டேட்டோ. இதையும் ரெண்டா பிரிச்சிருங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்னா என்னங்க? விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது விருப்பம்னு வந்துடும். அடுத்து ஸ்டேட்டோ மட்டும் எடுத்துக்கங்க. ஸ்டேட்டோ அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டேட்டஸ் இப்போ நம்ம யார்கிட்ட போய் ஸ்டேட்டஸ் காமிச்சோம்னா, இவன் ஸ்டேட்டஸ் காமிக்கிறான், இவன்ட்ட காசு பணம் இருக்கு, இவனுக்கு வந்து ஆணவம்னு சொல்லுவாங்க. ஆணவம்னா ஆணவனா பாவனை அப்படின்னு சொல்லி ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்டேட்டஸ் காட்டுறான், ஆணவம் பண்றான், ஆணவனா பாவனை. ஓகே. அடுத்து ஏபி ஓவிஓன்னு கொடுத்துருங்க. ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஃபுல்லா ஓ இப்பதான் தொடங்கியிருக்கியா? இப்போ நம்ம எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சோம்னா என்ன கேட்பாங்க? ஓ இப்பதான் தொடங்கியிருக்கியா? அப்போ தொடக்கத்தில் இருந்துன்னு வந்துடும். அடுத்து பேஸ்னா என்னங்க? பேஸ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாமா? பேஸ். இப்போ நம்ம எக்ஸாமுக்காக பேஸ்மெண்ட் போட்டுருப்போம். எக்ஸாம் படிக்கிறதுக்கு அப்பதான் பேஸ்மெண்ட் போட்டுட்டு இருப்போம். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க? நம்ம ஆரம்பிக்கும் போதே வந்து இகழ்ச்சி கொடுப்பாங்க. இகழ்ச்சி பண்ணுவாங்களா? இகழ்ச்சி செய்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது பாருங்க, டிசஸ்மெண்ட்னா அசைன்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். டிசஸ்மெண்ட்னா அசைன்மெண்ட். இப்போ காலேஜ்ல அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அப்ப அந்த அசைன்மெண்ட் முடிச்சுட்டு போகல அப்படின்னா நம்ம உயிரவே அழிச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம். அப்போ உயிரினம் அழிதல், நம்ம உயிரவே அழிச்சிருவாங்க. ஓகேவா? அப்போ குறிப்பிட்ட உயிரினம் அழிதல். அடுத்து அபாக்சியல். இது பாருங்க, ஆக்சியல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சியல்னா ஆக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்ஸ்னா என்னங்க? கோடாரி. இப்போ விவசாயிகள்லாம் வந்து கோடாரி வச்சிருப்பாங்க. அந்த கோடாரி வச்சு இழுத்துதான் என்ன பண்ணுவாங்க? விதையெல்லாம் போடுவாங்க. விதையை மேல்புறமா போடுவாங்க. அந்த கோடாரி வச்சு இழுத்து விதையை மேற்புறமா போடுவாங்க. இந்த மக்கு இலையெல்லாம் போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இலைப்புறம், மேல்புறம், இலைப்புறம் கூட ஞாபகம். ஓகேவா? இது பாருங்க, அபிகோனா டொபாக்கோன்னு ஞாபகம் வச்சுங்க. டொபாக்கோனா என்னங்க? அது வந்து ஒரு போதைப் பொருள். அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இங்க ஷார்ட்கட்காக தான் சொல்றோம். ஓகேவா? டொபாக்கோ, அந்த டொபாக்கோ போட்டா என்னங்க? மயக்கமாயிரும், உடல் நலத்துக்கு கேடு. அதை நம்ம உட்கொள்ளக்கூடாது. மயக்கமாயிரும், உண்ட மயக்கம். ஓகேவா? அடுத்து அப்ரிவேட் அப்படின்னா என்னங்க? இப்ப கூட பார்த்தா ஏஎம், ஆன்டி மெரிடியன். இது அப்ரிவேட், சுருக்கி எழுதுறது. பெருசா எழுத வேண்டியதை சுருக்கி எழுதுறது அப்ரிவேட். அப்ரிவேட்னா என்னங்க? சுருக்கு. அட்ரஸ்னா முகவரி. அப்ரிவேஷன்னா என்னங்க? அதேதான். அப்ரிவேட் எல்லாமே ஒண்ணுதான். சுருக்க குறியீடு, சுருக்கம், இந்த மூணுமே ஒன்னே தான் மீன் பண்ணி வரும். ஓகே. டிகேஷன் இருக்கு பாருங்க. டிகாஷன் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? டிகேஷன்னா டிகாஷன். கடையில போய் டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்? கடைசியா எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு டிகாஷன் என்ன பண்ணுவோம்? தூரம் தூக்கி போட்டுருவோம். அப்போ டிகாஷன்னா டீல இருக்கும். அப்போ டீயை குடிச்சிட்டு மீதி இருக்கிறத அந்த டிகாசனை தூரம் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சோம். குடிச்சிட்டு தூரம் தூக்கி போட்டுருவோம் டிகாசனை அப்படின்னு சொல்லி. அப்ப குடியுரிமையை துரத்தல் அப்படின்னு அர்த்தம். துரத்தல்னா என்னங்க? துரத்தல்னா கைவிடுதல். எல்லாம் ஒரே மீனிங் தான். உரிமையை துரத்தல் எல்லாமே ஒரே மீனிங்ல தான். ஒண்ணு மட்டும் நான் சொல்ற கான்செப்டை மைண்ட்ல ஏற்றிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இது பாருங்க,
அப்டிக்டரி, டிக்டரினா ஸ்டோரி, டிட்டரினா ஸ்டோரி ஞாபகம். இங்கேயும் பாருங்க டிஓஆர்வே வருது, இங்கேயும் டிஓஆர்வே வருது. ஓகேவா? இப்போ நம்ம பாட்டியெல்லாம் சின்ன வயசுல நமக்கு வந்து கதை, ஸ்டோரின்னு என்னங்க கதைன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டோரி சொல்லி தூங்க வைப்பாங்க. இப்போ எல்லாம் யாரும் ஸ்டோரி சொல்றது இல்ல, எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. அப்போ மறைப்பிடம். அப்போ ஸ்டோரினாவே ஸ்டோரி சொல்ல ஆள் இல்லப்பா, எல்லாம் மறைஞ்சிட்டாங்க பாட்டிங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஓகேவா? அடுத்து அப்டக்ட்னா டக்கு ஞாபகம். டக், டக்னா என்னங்க வாத்து. இப்ப வாத்து என்ன பண்ணுவோம், வாத்து வந்து வாய்க்கால்ல நிறைய போயிட்டு இருக்கு. நாம என்ன பண்ணுவோம், வாய்க்கால்ல போய் அந்த டக்கை கடத்திடுவோம், கடத்தி செல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அப்டக்ஷன் அப்படின்னா, டக்ஷன் அப்படின்னா ஆக்ஷன் ஞாபகம். ஆக்ஷன், டக்ஷன்னா ஆக்ஷன். இங்கே டிஐஓஎன் வருது, இங்கே டிஐஓஎன் ஆக்ஷன். இப்போ நம்ம ஸ்கூலோ காலேஜோ எல்லாத்துட்டையும் கருத்து கேட்டுதான், எல்லார்ட்டையும் கருத்து கேட்டுதான் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கருத்து கேட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன்னா டக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அடுத்து அப்டக்டிவ், டக்டிவ். இது பாருங்க நிகழ்தகவுன்னா என்னங்க, ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோமா, ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம் நிகழ்தகவை. அப்ப ப்ராபபிலிட்டினா என்ன, நல்லது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பாசிட்டிவா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நெகட்டிவா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ காயின் சுன்றோம், அது தலைவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, பூ விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு. மேக்ஸ்ல படிச்சிருப்போம். அதே தான் இந்த டக்டிவ் வச்சு என்ன சொல்றேன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு சொல்றேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் டக்டிவ் எல்லாம் ரைமிங்கா வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து பாசிட்டிவா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நெகட்டிவா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்குமே நமக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. பாசிட்டிவ்க்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு, நெகட்டிவ்க்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நிகழ்தகவுன்னு ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது பாருங்க அப்சிடேரியன். சிடேரியன்னா சிடேரியன் செதறிடுச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஏதாவது செதறிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து சீராக்குவோம் ஞாபகம். அப்ப சீரான, அப்ப சீராக்கி அது என்ன பண்ணுவோம், சீரானன்னு என்ன, அகரவரிசை தானே சீரா இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப அகரவரிசை படி. ஓகேவா? சிடரி சீரான ரைமிங்கா கூட ஞாபகம். அடுத்து பெண்டு. என்னால பெண்டு பண்ண முடியல, முடிவு, இயல்பிலா முடியல, என்னால இயல்பிலா முடிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. ஓகே, இது பாருங்க அபிரேஷன். ரேஷன்னா ரேஷன் கடையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரேஷன் கடையில நம்ம என்ன பண்ணுவோம், நம்மனால வந்து ரொம்ப நேரம் லைன்ல நிற்போம், அப்புறம் லைன்ல நம்மளால நிக்க முடியலன்னா விலகிடுவோம். அப்போ நிலை நின்று விலகுதல். நம்மளால லைன்ல நிக்க முடியலன்னா நிலையிலிருந்து விலகிடுவோம்னா என்ன, தனியா போயிடும், பிறழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ரேஷன் கடையை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க அபெட்னா பெட்டு. ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேருக்கு நடுவில் சண்டை வருது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு மட்டும் நம்மளை பிடிச்சி அடின்னு அடிக்கிறான், நம்ம எதுவுமே பண்ணல. ஆனா நம்ம சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவான், நீ ஒரு கோலரா, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்மள பெட்டு கட்டுவான். உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா, நான் பெட்டு கட்டுறேன்னு சொல்லி நம்மளை தூண்டி விடுவான். அப்ப தூண்டுதல், தூண்டி விடுவான். அப்ப நாம என்ன பண்ணுவோம், நாமளும் தூண்டி விட்டதுக்காக நாமளும் போய் தீய செயல்ல ஈடுபட்டுருவோம். அப்ப தீய செயலுக்கு உதவுதல். அப்புறம் நாமளும் அந்த குற்றத்துக்கு என்ன ஆயிருவோம், உடந்தையாக உடந்தை. அவ்வளவுதாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற சண்டையை வச்சு ஞாபகம். இது பாருங்க பெட்டு. நான் பெட்டார்னாவே சொல்லிட்டேன். பெட்டுனாவே பெட்டு கட்டுறது, நாமளும் குற்றத்துக்கு உடந்தையா போறது. அப்ப குற்ற உடந்தையார். இது பாருங்க பியன்ஸ் அப்படின்னா ஃபியான்சே அப்படின்னு. ஃபியான்சேன்னா நம்ம கட்டிக்க போற பொண்ணு ஃபியான்சேன்னு சொல்லுவோம். கட்டிக்க போறதுக்கு ஃபியான்சேன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நமக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறப்ப எப்படிங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 4 மாசம் கழிச்சுதான் கல்யாணம்னு சொல்லி, உனக்கு ஃபியான்சேக்கும் உனக்கும் 4 மாசம் கழிச்சுதான் கல்யாணம்னு சொல்லி காலம் தாழ்த்துவாங்க. அப்போ காலம் தாழ்த்தி வைத்தல். அப்புறம் வந்து நிறுத்தி வைப்பாங்க, கல்யாணத்தை நிறுத்தி வைப்பாங்க. சண்டை வந்துருச்சுன்னா நிறுத்தி வச்சிருவாங்க. இல்ல அப்படின்னா டைம் சரியில்லைன்னா ஒத்தி வச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்ப 4 வர இடத்துல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரிதான் நம்ம படிச்சாகணும். ஓகேவா? அடுத்து அபஹார். ஹார்னா ஹாரன் ஞாபகம். இப்போ முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளு அப்படின்னு சொல்லி ஹாரன் அடிப்போம். அப்ப தள்ளு. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப அவன் தள்ளலைன்னா ரொம்பவுமே ஹாரன் அடிச்சு வெறுத்து ஒதுக்கிட்டு போவான். வெறுத்தொதுக்கு ரெண்டுமே வந்துடும். ஓகேவா? இது பாருங்க, இதுவும் அபஹார்ன்னுட்டு தான் வருது. இதுவும் ஹாரன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாரன் அடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வெறுத்து ஒதுக்கிடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? தள்ளுன்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிடுவோம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்படி டான்ஸ்னாவே டான்ஸ் ஆடுறது வந்து என்னங்க, டான்ஸ் ஆடுறதுக்குன்னு ஒரு நெறி இருக்கு. 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஆடுவாங்க. அப்ப டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நெறி இருக்கு. அப்ப நெறிகளை கடைபிடித்து. எபிலிட்டினா என்ன, உனக்கு எபிலிட்டி இருக்கா, உனக்கு திறமை இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப திறமை, திறன், ஆற்றல், வல்லமை எல்லாமே ஒரே மீனிங்ல தான் வரும். அடுத்து எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா திறனறிவு தேர்வு. நம்ம மேக்ஸ்ல கூட நம்ம போட்டிருப்பாங்க எபிலிட்டி டெஸ்ட், திறனறிவு தேர்வு. திறன் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்காக நம்மளோட சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க டிஎன்பிசில கூட எபிலிட்டி டெஸ்ட். ஓகேவா? பயோஜெனிசிஸ் அப்படின்னாவே
உங்களுக்கு வந்து ஜென்ஸ் ஞாபகம், ஜென்ஸ் லேடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் எல்லாரும் ஒரு உயிர் தான், எல்லாரும் ஒரு பிறப்பு தான். ஓகேவா? ஒரு மனித இனம் தான். ஓகேவா? எல்லாரும் ஒரு உயிர் தான், எல்லாரும் ஒரு பிறப்பு தான். ஜென்ஸ் வந்தாவே ஓகேவா? உயிர் பிறப்பு வந்துடும். பயாலஜினாவே என்னங்க? உயிரியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உயிரியல் ஆய்வு. அப்போ இது பாருங்க, அப் இரிட்டேட். இரிட்டேட்னா எனக்கு இரிட்டேட் ஆகுதுல, எனக்கு எரிச்சல் ஆகுதுன்னு சொல்லுவோம். எரிச்சலான என்ன ஆகணும்? தனிச்சுக்கணும் நம்மள, தனிப்பு. ஓகேவா? இது பாருங்க அப்ஜெக்ஷன்னா ரிஜெக்ஷன் ஞாபகம். ஓகேவா? ரிஜெக்ஷன். இப்போ நம்ம எங்கேயாச்சும் இன்டர்வியூ போறோம் அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னங்க? நம்மளை ரிஜெக்ட் பண்ணி வேலையில நம்பிச்சிட்டா நம்ம மதிப்பே இழந்துருவோம்ல. அப்போ தன் மதிப்பை இழந்த நிலை. இப்போ காலேஜ்ல வந்து இன்டர்வியூ நடக்குதுங்க. இன்டர்வியூ நடக்கிறப்ப நம்மளை பிடிச்சி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நான் ரிஜெக்ஷன் ஞாபகம் சொல்லியிருக்கேன். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல என்ன ஆகும்? நம்ம மதிப்பை இழந்துருவோம். மதிப்பு இழந்த நிலை. ஓகேவா? இது பாருங்க, ஜூர்னா ஜுரம் ஞாபகம். ஜுரம் வந்து என்ன பண்ணுவோம்? வீட்லயே இருந்துருவோம், வீட்டொலி. அதான் ஏபிகே லிங்கன்னா லிங்கா படத்தை ஞாபகம், நம்ம ரஜினி சாரோடது. அப்போ லிங்கா படத்துல லிங்கா வந்து அவ்வளோக்கா ஹிட் ஆகல, ஃபிளாப் தானே. அப்போ லிங்கா வந்து மங்கி போயிருச்சு, ஃபிளாப் அப்படின்னு அர்த்தம். மங்கி போயிருச்சுன்னா மங்கொலி அப்படின்னு அர்த்தம். ஏபிள்னா என்னங்க? ஏபிள் இருக்கா, எபிலிட்டி இருக்கா, உனக்கு திறமை இருக்கா, ஆற்றல் இருக்கான்னு கேட்கறதா ஏபிள், எபிலிட்டி எல்லாமே. அப்போ திறமை உள்ள ஆற்றலுடைய. ஓகேவா? ஏபிள்னா என்ன சொல்லுங்க? திறமை, ஆற்றல். அப்போ வலிமை எல்லாமே வரும். ஓகேவா? வலிமைனா வல்லுடல் ஆன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடினா உடல் வந்துடும். ஓகேவா? அடுத்து அப்ளிகரேஷன். இது ரிஷன்னா ரீசன் ஞாபகம். ரீசன் அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். ரீசன். இப்போ நம்ம மிகை செலவுன்னு என்னங்க? அதிகமா நம்ம செலவு பண்ணா வீட்டுல ரீசன் கேட்பாங்க ஞாபகம். ஓகேவா? அடுத்து லெஸ்னா பிரஷ் ஞாபகம். பிரஷ் நம்ம கரெக்டா பண்ணலீங்கன்னா என்னங்க ஆகும்? வாய் நாரும்னா நான் ஞாபகம். அப்ப நாணமுற்று நாணி அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து அப்ளூஷன்னா லோஷன் ஞாபகம். ஓகேவா? லோஷன் பாடி லோஷன் சொல்லுவாங்க. குளிச்சுட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கக்கூடாதுன்னு போடுவாங்க எல்லாரும். அப்போ வந்து எல்லாம் குளிச்சுட்டு தான் போடுவாங்க. அப்போ நீராடல், உடம்ப கழுவிட்டு அப்படின்னு கூட ஞாபகம். அப்போ கழுவுதல் அதுக்கப்புறம் தான் போடுவோம் லோஷனை அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? அடுத்து மேனி ஞாபகம். மேனி அப்படின்னு ஞாபகம். மேனிய கழுவு அப்படின்னு ஞாபகம். அப்போ கழுவுகை வெறி வந்துடும். ஓகேவா? அடுத்து நெகேஷன்னா நெகட்டிவ் ஞாபகம். பாருங்க, நெகேஷன் இங்க வருது, நெகட்டிவ் அப்படின்னு வருது. ஓகேவா? நெகட்டிவா யாராச்சும் பேசினா அவங்களை என்ன பண்ணுங்க? நீ எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டேன் நெகட்டிவா பேசினா அவங்கள புறக்கணிக்கிறது, அவங்கள துரத்தி விடுங்க. ஓகேவா? துரத்தல். அப்போ புறக்கணித்தொதுக்குதல், அரசியல் அதிகாரத்தை துரத்தி விடு, புறக்கணிச்சு விடு நெகட்டிவா பேசினா. ஓகேவா? ரெண்டே தான். அது அப்னி லெவல்னா என்னங்க? அளவின்னு வந்துடும். அப்னார்மல்னா நார்மல்னு ஒண்ணு இருக்கு, அப்னார்மல்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இது நார்மல். அப்நார்மல் ஒன்று. நார்மலா இருக்கிறதுனா இயல்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்நார்மல்னா அந்த இயல்பு மீறிய ஒரு விஷயம். இயல்பா இருக்கிறது நார்மலா நம்ம எந்த வியாதியும் இல்லாம இருந்தா இயல்பா இருக்கிறோம்னு அர்த்தம். வியாதி வந்துட்டா இயல்பை மீறிடுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இயல்பு மீறிய, இயல்புக்கு மாறான அப்படின்னு அர்த்தம். அப்நார்மலா ஆயிட்டாண்டான்னு சொல்லுவோம். அப்நார்மல்னாவே நம்ம என்ன? இயல்புக்கு மீறி போயிடுறோம், மாறிடுறோம். அப்ப நம்ம பிறழ்ந்துடுறோம் அப்படின்னு அர்த்தமா? இப்போ நார்மலா இருக்கிறான், இப்ப டைரக்ஷன் மாறிடுறானாவே பிறழ்ந்துடுறான்னு சொல்லுவோம். அப்ப பிறல், கலைப்பு. அவ்வளவுதாங்க. டோட்டலா நம்ம 100 பார்த்துருக்கோம். 1 to 4 பேஜஸ் ஆட்சி சொல்லகராதி பார்த்துருக்கோம். இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் என்னடா சொல்றாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரிவைஸ் பண்ணி விடுறேன். 5 நிமிஷம் டக்குன்னு பார்க்குறோம். ஓகேவா? அப்நார்மல் அப்படின்னாவே நார்மலா இயல்பா இருக்கிறது, அப்நார்மல்னா இயல்பு மீறின விஷயம் அப்படின்னு அர்த்தம். லெவல்னா அளவின்னு அர்த்தம். நெகேஷன்னா நெகட்டிவ் பண்ணா என்னன்னோ அவங்கள புறக்கணிச்சிரு, துரத்திடு. அவ்வளவுதான். மேனியோ கழுவு. லூஷன்னா லோஷன் சொல்லியிருக்கேன். L1 போட்டீங்கன்னா லோஷன் ஆயிரும். லோஷன் வந்து நீராடிட்டு தடவோம், நீராடல், கழுவுதல். லஷ்னா பிரஷ் பண்ணினா நாருன்னா நாணமுற்ற நாணி. அப்புறம் ரீசன்னா ரீசன் கேட்பாங்க. அப்ப மிகை செலவு பண்ணா வீட்டுல ரீசன் கேட்பாங்க. ஏபிள்னா உன்னால முடியுதா, வலிமை இருக்கான்னு அர்த்தம். அப்போ வல்லுடல் ஆன. பாடினா வல்லுடல் ஆன. ஏபிள்னா என்னங்க? திறமை இருக்கா, ஆற்றல் இருக்கான்னு கேட்கறதா ஏபிள். ஓகேவா? அடுத்து ஏபிகே லிங்கன்னா லிங்கா படம் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. அப்ப மங்கி போயிடுச்சு, மங்கொலி. ஜூர்னா ஜுரம் வந்தா வீட்லயே இருந்துப்போம். அப்ஜெக்ஷன்னா ரிஜெக்ஷன். நம்ம காலேஜ்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றோம்னா நம்ம ரிஜெக்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னா தன்னுடைய மதிப்பை வந்து இழந்துருவோம் வீட்டுல அப்படின்னு ஞாபகம். இரிட்டேட் ஆகுது, எரிச்சல் ஆகுதுன்னா தனிச்சிடணும்னா தனிப்பு. பயாலஜினா உயிரி. இங்கே பயோன் வருது, உயிரின்னு வரும். ஜென்ஸ் லேடிஸ்னா எல்லாரும் ஒரு உயிர், எல்லாரும் ஒரு பிறப்பினம் தான் மனித பிறப்பினம் அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருக்கேன். எபிலிட்டினாவே திறமை, ஆற்றல், வல்லமை எல்லாமே ஒரே மீனிங்ல வரும். ஓகேவா? அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டான்ஸுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வேணும், ஒரு நெறி வேணும். 1 2 3 4 சொல்லி ஹாரன் அடிச்சு வெறுத்து ஒதுக்கிடுவாங்க நம்மள. வெறுக்கத்தக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஹாரன் வந்து வெறுத்து ஒதுக்கி நம்மள வந்து தள்ளுடான்னு ஹாரன் அடிச்சு வெறுத்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அபியன்ஸ்னா
ஃபியான்சின்னு சொல்லியிருக்கேன். ஃபியான்சினா கல்யாணம் பண்ண போறோம் ஃபியான்சின்னு சொல்லுவான். அப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கு காலம் தாழ்த்துவாங்க, நிறுத்தி வைப்பாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். பெட்டர்னா பெட்டு கட்டுவாங்க. நீ அவனை ஒண்ணுமே பண்ண முடியாத பெட்டு கட்டுவாங்க. நம்மள தூண்டி விடுவாங்க, தீய செயலுக்கு உதவிடுவாங்க. கடைசியில் நம்மளும் உடந்தை ஆயிருவோம். இங்கே குற்ற உடந்தைன்னு வந்துருச்சு. இது ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்து ரேஷன் கடையில் ரொம்ப நேரம் நின்னோம்னா நம்ம அந்த நிலையிலிருந்து விலகிடுவோம், பிறழ்ச்சி ஆயிடுவோம். அப்புறம் பெண்டுனா பெண்டு பண்ண என்னால முடியல அப்படின்னு இயல்பிலா முடியுது அப்படின்னு அர்த்தம். அப்ப செடரினா செதறிடுச்சு. அப்ப சீர் பண்ணணும். சீரான அகரவரிசை தானே சீரா இருக்கும். அவ்வளவுதான். ஷார்ட் மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு வரேங்க. இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும். உங்களுக்கும் வந்து டைமிங் அதிகமா போகக்கூடாது. ஓகேவா? டக்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து பாசிட்டிவா நடக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு, நெகட்டிவா நடக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு. ப்ராபபிலிட்டி என்ன? நிகழ்தகவுன்னு அர்த்தம். அப்புறம் டக்ஷன்னா ஆக்ஷன் சொல்லியிருக்கேன். நம்ம காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், எந்த ஆக்ஷன் எடுக்கணும்னாலும் நம்ம எல்லாத்தையும் கருத்து கேட்பாங்க அப்படின்னு ஞாபகம். அப்ப டக்கு வார்த்தை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. டிக்டரினா ஸ்டோரி சொல்ற பாட்டி எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. அடுத்து டிகேஷன்னா டிகாஷன், டீயை குடிச்சிட்டு டிகாஷனை தூரம் தூக்கி போட்டுருவோம். அப்ப குடியுரிமையை குறைத்தல். ஓகேவா? அப்படியே வந்துடும். அப்ரிவேஷன் என்னங்க? சுருக்குதல். இதுவும் சுருக்குதல் தான். அது அபிகோனா டொபாக்கோன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து போதைப் பொருள், யாரும் சாப்பிடக்கூடாது, மயக்கம் வந்துடும். ஓகேவா? அடுத்து அபேட்டர் டிசஸ்மெண்ட்னா அசைன்மெண்ட்னு சொல்லியிருக்கேன். அசைன்மெண்ட் வந்து நம்ம கரெக்டா பண்ணல அப்படின்னா நம்ம உயிரே போற மாதிரி நம்மளை வந்து அழிச்சிருவாங்க. நம்ம உயிரே வந்து அழிச்சிருவாங்க மேம் அப்படின்னு ஞாபகம். ஓகே, உயிரினம் அழிதல் அப்படின்னு வந்துடும். அடுத்து இது பேஸ். நம்ம இப்பதான் எக்ஸாம் பேஸ்மெண்ட் போட்டிருப்போம். அதுக்குள்ள வந்து இகழ்ச்சி பண்ணுவாங்க, நீங்க பாஸ் ஆக மாட்டீங்கன்னு சொல்லி. இப்பதான் தொடங்குறியா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்த விருப்பம்னு சொல்லுவோம். ஆணவனா பாவனான்னு வந்துடும். ஆதார் கார்டுனா சான்றட்டை. ஓகேவா? ஏடிஆர்னா எஸ்டிஆர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. ஏஎம்னா முற்பகல். ஏடினா கிறிஸ்து பிறப்பதற்கு முன். பிசினா நான் சொல்லியிருக்கேன், ரெண்டுமே சொல்லியிருக்கேன். கிமு. வயல்ல சிறிது நேரம் நிக்கணும். ஒன்னா முதல் தரமான. எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா? லிட்டில்னா குறைவான, கொஞ்சமான. ஓகேவா? எஃப்யூ அப்படின்னா சில. ஓகேவா? நான் சொல்லிட்டேன். பேட்டரினா மின்கலம் சொல்லுவோம். ஏன்னா ஒரு எண் வரதுனால புள்ளி வச்சு வரும். இப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நான் இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? லெப்ட் கல்லு. இது வந்து ரெண்டா பேருக்கு சொல்லியிருக்கேன். லெப்ட் கண்ணுல கல்லு விழுந்து பார்க்க முடியாம போயிடுச்சு, பார்க்கப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பிளேடுன்னு சொல்லியிருக்கேன். பிளேட் வச்சு சேவ் பண்ணி நம்ம சுடர் விடுற மாதிரி ஆயிடும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து கார்டுனா காடுன்னு சொல்லியிருக்கேன். கார்டுல தான் எல்லா உணவு வகையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து டேப்ல தான் ஒளி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டேப்னா ஒளி. அடுத்து கேக்ல என்ன பண்ணுவோம்? இந்த சுகர் எல்லாம் தூட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து ரேண்ட்னா ஆண்ட் என்ன ஆகும்? ஆண்ட்னா எறும்பு எல்லா எறும்பும் ஒரே மாதிரி போகும். சில எறும்பு மட்டும் பிறல்றோம். அப்ப பிறல்தல். அப்புறம் அதுக்கு மட்டும் என்ன ஆயிரும்? கோளாறு ஆயிரும். அப்ப கோளாறு. அப்ப பிஹேவியர்னா நடத்தைன்னு வந்துடும். அடுத்து ராட்னா ராத்திரி எப்படி இருக்கும்? வானமா செந்நிறமா அந்திவானமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அபென் ராட். ஓகேவா? அடுத்து ஏலியன் இன்னும் வரைக்கும் இருக்கா இல்லையான்னு சொல்லி நமக்கே மனக்குழப்பமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து அபாக்டர்னா டிராக்டர்னு சொல்லியிருக்கேன். டிராக்டர் வச்சிருக்க விவசாயி ஆணிரை, மாடு ஆடு எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அபாட்னா பாட்டு. பானை மாதிரி மடத்தலைவர்கள்லாம் வந்து திருமண தலைவர்களை வந்து தலையில கவுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது டயர்னா டயர் வந்து இந்த டயர்ல அந்த இறைச்சியோட இதுல தான் டயர் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சானிடேஷன் துப்புரவுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து அபாக்டீனல்னா பாக்டீரியான்னு அர்த்தம். பாக்டீரியா வந்து கொலன்னு இருக்கும், அதுக்கு வால் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பாதம் இல்ல, வால் மட்டும் தான் இருக்கும். அப்ப பாதமற்ற அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து பேக். சின்ன வயசு பையன் கூட பெரிய பேக் எடுத்துட்டு போறான், அதனால எல்லாம் திகச்சு பாக்குறாங்க, எல்லாம் வியப்புற்று பாக்குறாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆப்பிள்ஸ் அப்படின்னா ஆப்பிள்னு அர்த்தம். ஆப்பிள் வந்து ஆப்பிள். மெல்லிஃபானா நெல்லிக்கான்னு அர்த்தம். ரெண்டுலயுமே வந்து தேன் எடுக்கும். அப்ப வீட்டு தேனின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏசி வந்து மிகப்பெரிய கண்டம், அதனால நம்ம நடக்க முடியாது, நடக்க இயலாமை, அபேசியா. அடுத்து வந்து பிக்கல்னா நக்கல்னு அர்த்தம். அப்புறம் நம்ம எதிரி வந்து நக்கல் பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருக்கேன். அடுத்து வேர்னா பேரிவேர்னா அந்த கழிப்பறைன்னு சொல்லுவோம். அப்ப கழிப்பறைனா கழிவு பொருள். அடுத்து அப்ளேசன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? பனி கட்டியா இருந்து அந்த உருகி ஆறா வந்து அரிச்சிட்டு போற இடம் தான் அப்ளேஷன் சொல்லியிருக்கேன். அதனால தேய்ச்சிட்டு போறது, அரிச்சிட்டு போறது எல்லாமே இங்க வந்துடும். இந்த ஜோனு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பனி ஆறு அரிச்சிட்டு போற இடம், பனி ஆற்று பகுதி அப்படின்னு அர்த்தம். பைடுனா ரைடுன்னு சொல்லியிருக்கேன். ரைடு போவோம் ஃப்ரெண்ட்ஸோட லடாக்கு. எல்லாரும் வந்து பின்பற்றி போவாங்க. பின்பற்றி கடைபிடி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். எல்லாம் ஒரே நிலையா ஒரே லெவலா போவோம். அப்ப இந்த ஒரு 3 கீ பாயிண்ட் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே வரும். ஓகேவா? அடுத்து டாமினல் அப்படின்னா டாமினோஸ் பீஸான்னு நான் சொல்லியிருக்கேன். டாமினோஸ் பீஸா வந்து வயிற்றுக்கு தான் சாப்பிடுவோம். அப்ப வயிறுன்னு எல்லாத்துக்குமே வந்துடும். கூட வர விட நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து அப்ப என்ன ரேட்டுன்னு சொல்லியிருக்கேன். எங்க போனாலும் ரேட்டை குறைங்கன்னு சொல்லுவோம். சட்டை வாங்க போனாலும் ரேட்டு குறைங்கன்னு சொல்லுவோம். அப்ப அப்படியே என்ன குறைப்புன்னு எல்லா இடத்துலயுமே வந்துடும். நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? அதை சார்ந்துதான் எல்லா சொல்லுமே வரும். ஓகே. அடுத்து அபேண்டனாவே கைவிடப்பட்ட வீடு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா கைவிடப்பட்ட வீடு, பேய் வீடு. அப்போ உரிமை இழந்து வச்சுட்டு போறது, விட்டுட்டே போயிடுறது, அதுதான் சொல்ல வருது. இது எல்லாமே ஒரே பொருள்ல தான் வரும். நான் சொன்ன மாதிரி நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். கிட்டத்தட்ட 100 கலைசொல் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்படிதான் நம்ம கிளாஸஸும் இருக்கும். நம்ம கிளாஸ் வந்து நம்ம பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். புதுசா வந்தவங்களும் நீங்க கீழே நான் வந்து பேட்ச் லிங்க், ஸ்கெடியூல் பத்தி எல்லாம் நான் போடுறேன்.
பாருங்க, விருப்பம் இல்லைங்க 5 நாள் ஆஃபர் இருக்கும். நான் ஆஃபர் டேட்டும் வந்து 17 இருந்து 21 வரைக்கும் சொல்லியிருக்கேன். இந்த டேட்குள்ள 5 நாள்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஆஃபர் பிரைஸா 1099 வரும். ஜாயின் பண்றோம்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. கூடவே டிராவல் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.